ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரான் தொக்கு இல்லைனா எறா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சும்மா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாங்க. ஜீரகம் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டுங்க. அடுப்பு வந்து நல்லா சிம்லேயே வச்சு செய்யுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஆனியனை வந்து தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதக்கி விடலாங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கருவேப்பிலையை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய தக்காளியை வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோடு சேர்த்துடலாங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நல்லா வந்து வதக்கி விடலாங்க. இல்லைனா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா அடி பிடிக்காமல் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து நல்லா ப்ரானை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதை இதோடு சேர்த்துடலாம். நான் பொடிசாக இருக்க வந்து எறாம் தாங்க வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எங்களுக்கு வந்து சின்ன சைஸில் இருக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எறாவை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பாருங்கள், பார்க்கும்போதே வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு இது சிம்லேயே வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு வேக வைக்கும்போது நம்ம தண்ணி வந்து சேர்க்க தேவையில்ல. ஸோ நம்ம மூடி போட்டு நல்லா சிம்லேயே வேக வைக்கலாம். தேவையான அளவு மல்லி வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுன்னு மூடி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், எந்த மாதிரி வந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. எறாவும் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. ஸோ நல்லா வெந்து வரட்டும் இன்னும் நல்லா எறா. அதோட தண்ணிலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து வதங்கட்டுங்க. பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் வந்தோடனே ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மசாலா சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துடலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க. இப்போ இதை வந்து நல்லா அடி பிடிக்காமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மசாலாவோடு சேர்ந்து சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சிம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வேகட்டுங்க. மசாலா எல்லாமே வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், எண்ணெய் மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. சும்மா அப்படி இருந்ததுங்க சாப்பிடும்போது சாதத்தோட.
நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரசம், சாதம் எல்லாத்துக்குமே வந்து சும்மா ஆப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.